வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கொஞ்ச நாள் முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்ட் ஜெயலட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் சொன்னேன், "இந்த மாரி கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து, "நான் உனக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன்." அப்படின்னு சொன்னாங்க. யோபு தாத்தான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட எல்லா செல்வங்களையும் இழந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்த நண்பர்கள் எல்லாரையும் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு தோல் வியாதியும் ஏற்பட்டுச்சு. அந்த நிலைமையில கூட வாழ்க்கையோட நம்பிக்கைய இழக்காம, கடவுள் மேல இருக்க நம்பிக்கைய இழக்காம அவர் இருந்துகிட்டே இருந்தாரு. தொடர்ந்து அவர்களோட பணிய வந்து அவங்க செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அங்க இருக்க குட்டி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு, அவங்களுக்கு வந்து கிஃப்ட் குடுக்குறது. அவங்க எவ்ளோ எளிய ஆளா இருந்தாலும், அந்த எளிமையில எவ்ளோ சந்தோஷமா அடுத்தவங்கள வச்சுக்க முடியுங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, குழந்தைங்கள எல்லாம் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. நாளடைவுல அவரோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயி, அவரு மீண்டும் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ, அதே மாரியான இதுக்கு போனாரு. நம்ம இப்ப நடக்கிற பிரச்சனைய நெனச்சு, நம்ம கடந்த காலத்த நெனச்சு, இப்ப பிரசன்ட்ட வந்து இதாக்கிடக் கூடாதுன்னு தான் அவங்க சொன்னாங்க எனக்கு. இத ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். நன்றி. வணக்கம்.